தனுசு ராசி அன்பர்கள் 9 சூரியன் கேதுவும், 8 குருவும், சனி பகவான் 4 ராகு பகவான் 3 செவ்வாய் பகவான் 7 அமர்கின்றனர். 9ஆம் பாவத்தில் சூரியன் இருப்பதால் நல்ல ஒரு பாக்கியம், நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்கு. ஆன்மீக விஷயங்களில் நீங்க ரொம்ப ஒரு முயற்சி செஞ்சு போவீங்க. கேதுவும் கூடவே இருக்கிறதுனால அந்த பழைய நம்பிக்கை, பழைய விதிகள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. சில அரசு துறையிலும் சரி, தனியார் நிறுவனங்களிலும் சரி, 50 வயசுல இருக்கிற தனுசு ராசிக்காரவங்க ரொம்ப கட்டன்டா இருப்பாங்க. ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற ராசி தான் இது. நேர்மை, நியாயம் அனைத்தையும் ஃபாலோ பண்ணி இருப்பவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். 7ஆம் பாவத்தில் செவ்வாய் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். ஏன்னா 7ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கிறது அவ்வளவு பெரிய கொஞ்சம் நன்மை கிடையாது. சரிங்களா? 4ஆம் பாவத்தில் சனி இருப்பதால் வீடு, வாகனம், குடும்பம் பொறுப்புகளில் தாமதம் ஏற்படுத்தலாம். பொறுமையாக செயல்பட்டால் நல்ல முடிவை பெறலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நிதானம் தேவை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், குங்கும நிறம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆதி பகவான், குரு பகவான் தான். சரிங்களா? வியாழக்கிழமைகளில் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களை சாட்சி வழிபடவும், சுண்டல் மாலையும் போட்டு நீங்கள் வழிபடலாம். மஞ்சள் மலர்களையும் சுண்டல் வைத்தும் நீங்கள் வழிபட்டால் தாக்கம் குறையும். அடுத்த ராசியா பார்ப்போம். நம்மளுடைய ராசி பலன் தொகுப்பு பிடித்திருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனல் உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்டில் வரும். நம்ம போடுகின்ற வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கப்பெறும். இந்த ஒரு ராசி இல்லாமல் மற்ற ராசியை பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஸ்கிரீனில் தெரியும் வீடியோவின் முழு தொகுப்பை பார்வையிட்டு உங்களுடைய முழு குடும்ப பலனை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க, நாமும் வாழ்க.